எங்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? நான் என்ன சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி வெடிச்சுச்சுன்னா சரி, இதே தேதிக்கு என்கிட்ட 2 நாடகம் கேட்டாங்க. சரி, அடுத்து என் நாடகம் ஒண்ணு நீங்க வர்றீங்க காயம்பட்டி. ஆமா, இந்த மாதிரி உதயநிதி வேணும்னு ஒரே தேதிக்கு 7 ஊர்ல கேட்கறாங்க. நாங்க என்ன செய்யறது? அப்ப ஒரே தேதிக்கு 7 ஊர்ல கேட்கறாங்க. இதே மாதிரி 7 நாட்கள் வரணும்ன்றீங்க. கண்டிப்பா உங்க ஆசை நிறைவேறும். ஆனா ஏன் தலை வெடிக்காது? ஆக என் தலை வெடிக்க வேணாம். இந்த இடத்துல தலை வெடிச்சா உங்க தலையும் சேர்த்து வெடிக்கும். அப்படியா? சரி, ஒரு நாளைக்கு ஒரு கலவரம் செய்ய விட்டாங்க. சிறுசாப்பட்ட 1000 ஸ்பூன் வெடிக்கிறது மாதம் மக்களிட்ட சாபம். ஆக இந்த இடத்திலே கலகம் செய்ய வேண்டும். கலகம் செய்யக்கூடிய கலகத்தில் நான் மட்டும் வெற்றி பெற வேண்டும் என்றும், அந்த வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் யாரை வணங்க வேண்டும், பிள்ளை யாரை வணங்க வேண்டும், பிள்ளையாரை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கு இணங்க பாருங்க. பிள்ளையாரை வணங்குறதுக்கே ஒரு கதை இருக்கு. கதை இருக்கா? பிள்ளையாருக்கு கதை இருக்கா? பிள்ளையாருக்கு கதை இல்லாம வரணுமா? எங்க சொல்லுங்க. பாருங்க, மேலத்துல முக்கோட்டை இருந்துச்சு. எப்படி? முக்கோட்டை, முக்குறம், முக்கோட்டை. முக்கோட்டையிலுமே 3 அசுரர்கள். அவங்க பண்ற அநியாயம் தாங்க முடியல. ஆமா, ரொம்ப அநியாயம் பண்றாங்க. இந்த சண்டை விட மாட்டாங்க, மல்லு கட்ட மாட்டாங்க, அடிச்சு ஊட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? இந்த பூலகத்துல எங்க முனிவர்கள் எல்லாம் யாரை நடத்துறாங்களோ அங்க போய் எச்சி தடி யாரை நடக்கிற இடத்துல கூட எச்சி கொடுத்துறாங்க. ஆக இதப்ப 33 கோடி தேவர்களும் பாக்குறாங்க. எங்க 33 கோடி தேவர்களும் பார்த்துட்டு சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுவாங்க. இப்படி பூலகத்துல எங்க யானை நடக்குதோ அங்க எல்லாம் போய் எச்சியை தூக்குறாங்க, நீங்க ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வட்டியும் உடனே என்ன பண்றாரு? நான் பயணிக்கக்கூடியதுக்கு தேர் வேணும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. என்ன இந்த இருக்க காரிய வட்டிக்கு ஒரு மக்கள் போனா வண்டியோட போறாங்களா?
அந்த முக்கோட்டக்குள்ள மரத்தால செய்யப்பட்ட தேர் போனாலும் எரிஞ்சு போயிடும். தங்கத்தால வெள்ளியால செய்யப்பட்ட தேர் செஞ்சுட்டு போனாலும் எரிஞ்சு சாம்பலா போயிடும். அப்ப தேரை எப்படி செய்ய வேண்டும்? 33 தேவர்களும் ஒரு தேரா உருவாகி சிவபெருமான்கிட்ட தேர் வண்டியை காண்கிறாங்க. சிவபெருமான் ஏறி உட்கார்றதான் தாமசம். அப்பதான் பிள்ளையார் பிள்ளையார் வந்தோடனே பாக்குறாரு. அப்படி பாக்குறாரு. இவனுமே பார்க்கலையா? வேகமா போறாரு. அந்த தேர்ல இருக்கிற 2 அச்சாணியை கழட்டி விட்டாரு. அச்சாணியை கழட்டி விட்டு இத பாருங்க. இந்த அச்சாணியை கலட்டுறத பார்த்துட்டு இந்திரிய பார்த்துட்டு சந்திரன் சொல்ல எப்படி உடனே சந்திரன் என்ன சொல்றான்? சிவபெருமானுக்கு பிள்ளை வளர்ந்துருக்குவாரு. யானை மாதிரி காது, புழுதாடி மாதிரி வகுறு, அவனுக்கு பிள்ளை வளர்ந்துருக்குவாரு. ஏன்னா எப்பேடு விட்டு நாங்க தேவந்த உருவாக்க வந்து அச்சாணியை கலட்டி விட்டுறான்னு இந்த பிள்ளையார பார்த்து இந்திரன் சந்திரன் வைய பிள்ளையாருக்கு காதல விழுந்துருச்சு. ஏன்னா அந்த தண்ணி காதல விழுகாம இருக்குமா? ஏன்னா அந்த கூட்டத்துல என்ன எவனா ஏசுனியா? இந்த கூட்டத்துல என்ன எவன் ஏசுனியான்னு பிள்ளையார் போக உடனே இந்திரன் சந்திரன் ஏத்துக்கிட்டாங்க. நான் தான் பேசுனேன்னு. ஆக ஏன்டா நீ என்ன பேசுன? ஏன்டா நீ தேர் அச்சாணியை உடைச்ச? இந்த சின்ன பிள்ளைய கோழி குண்டுக்கு சண்டை போடுங்க பாரு, அந்த மாதிரி ஏன்டா நீ அச்சாணியை கலட்டின? நீ ஏன்டா என்ன ஏசுன அப்படின்னு இதுவன வச்சியா? அச்சாணியை கலட்டினதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்றாரு. ஏண்டா நீ சிவபெருமானின் மூத்த மகன், உன்னை கும்பிடாத போனது தப்புத்தான் அப்படின்னு இந்திரன் சொல்ல. நீ என்னை கும்பிடாம போ, நான் உன்னை கேட்டனா? இந்த உலகத்திலே எளிமையான சாமி யாருன்னு பார்த்தா நான் தான் பிள்ளையார் சொல்றாரு. எப்படி எளிமையான சாமி? இப்ப பாருங்க, பொதுவா எல்லா சாமியும் இருக்கு. கருப்பசாமி, வெள்ளையம்மா சாமி, கம்பத்தரியா சின்ன ஒத்தாலாம் எல்லாத்துக்குமே ஒரு ஆலயம் கட்டி, எப்படி ஒரு ஆலயம் கட்டி ஒரு சிலையை உருவாக்கி கருவறைக்குள்ள போய் வைப்பாங்க. அப்ப பிள்ளையார் என்ன சொல்றாரு? ஏன்னா எல்லாத்துக்குமே சிலை செய்யறீங்க. தங்கத்தால செய்யப்பட்ட சிலை செய்யறீங்க, ஒரு வெங்கலத்துல செய்யறீங்க, ஒரு கல்ல செடிக்கு சிலையா செய்யறீங்க. ஆனா எனக்கு நீங்க சிலையாடா செய்யறீங்க. இந்த குழம்பு வைக்கிற 5 ரூபாய் மிளகாய் மஞ்சள் பொடி எடுத்து இப்படி தண்ணியை தொலைச்சு ஒரு குடி குடிக்கிறீங்க. குடிச்சது ஒரு அரும்புல சொல்லுறீங்க. பிள்ளையாரப்பா அப்படின்னு கும்புறீங்க, ஏத்துக்கிறேங்க. நான் எது போல்டேஷன் போனேனா? நான் பிள்ளையார் சொல்றாரு. ஆமா, நான் எது போல்டேஷன் போனேனா அப்படின்னு சொல்றாரு. சரி, அந்த 5 ரூபாய்க்கு அவனுக்கு வழியில போறேன், மாட்டு கொண்டதுக்கு போறேன், கோயில் நம்ம சாணி எள்ளி ஒரு குடி குடிக்கிறேன், குடிச்சோடனே ஒரு அரும்புல வைக்கிறேன். பிள்ளையாரப்பா நீதான் எங்க குடும்பத்தை காத்துக்கிறேன்னு சொல்ற. நான் எதுவும் போட்டல காசு போட்டேனா? போடல, நானா இருக்கதானே நான் இருக்கேன் அப்படின்னு பிள்ளையார் சொல்றாரு. இது மட்டுமா? ஏன்னா ஒரு ஆலயம் கட்டி ஒரு கோயில ஒரு கருவறைக்குள்ள வைக்கிற, என்னை எங்க வைக்கிற? ஆத்தோரம், தம்மாக்கார, எப்படி ஊரணிக்கார, அங்க நடக்கிற அக்கிரமத்தை பார்த்துட்டு நான் சும்மா தான் இருக்கேன். என்ன அக்கிரமம்? சில பேர் துணியோட குளிக்கிறியா, சில பேர் துணி இல்லாம குளிக்கிறியா. வெளியே போயிட்டு துணியோட குளிக்கிறியா, துணி இல்லாம குளிக்கிறியா. அதை நான் பார்த்துட்டு யாரும் பெரிய மனுஷன் போய் நான் எதுவும் போயிட்டேனா? நான் பார்த்துக்க தானே இருக்கேன். சரி, இதை கூட விடு, இதை ஏத்துக்கிறேன். என் தம்பி 8 புத்துக்கு யாரு? அவனுக்கு இங்க இருந்து பால் காவடி, பன்னீர் காவடி, அந்த காவடி, இந்த காவடி, சொந்த காவடி, எல்லா காவடி கொண்டு போறேன். போனா போது நம்ம பிள்ளையார் தானே, எனக்கு யாராச்சும் ஒரு காவடி கொடுத்தாங்கன்னா பிள்ளையார் கேட்கிறாரு, காசு கேட்கிறாரு. அப்ப பாருங்க, இந்த கருப்பசாமி, சின்ன சாமி, பெரிய சாமின்னு இருக்கு. மாரியம்மா, ஆமா மாரியம்மா. எல்லா சாமியும் எப்படி ஆடுறீங்க? சாமி ஆடுறீங்க. சாமி ஆடுறதுக்குள்ள ஒதுக்கி விட்டு தாங்க ஆடுறீங்க. அந்த கருப்பசாமி பாட்டு ஒண்ணு பாடுவாங்க வாருங்க. ஆமா, அது ஆடுறீங்க பாடுவாங்க. அது வேறயா? ஆமா. கச்சனல்ல வந்து கட்டி கருப்பன் செய்யும் கட்டி கச்சனல்ல வந்து கட்டி சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏன்னா இந்த உலகத்துல எவனுக்கு முதல் விதி முடியுதோ
அந்த விதி முடிகிறத உயிரை கணக்கெடுக்கிறது யாரு? சித்திரகுப்தன். அந்த உயிரை பிடிக்கிறது யாரு? யமதர்மன். அப்ப இரண்டு பேருமே தேட அச்சாணியா மாறிக்கிட்டாங்க. அங்க நீ சிவபெருமான் போய் 3 அசுரர்களை பிடிக்கணும்னா அங்க கணக்கெடுக்கிறதுக்கு உயிரை பிடிக்கிறதுக்கு ஆகணும்ல. அதான் நான் தேட அச்சாணியை கலக்கினேன். உடனே 30 தேவர்களும் கை கட்டி ஏற்றிக்கிட்டாங்க. பிள்ளையார் கதை பயங்கரமான கதையா இருக்கியா? ஆனா அந்த நம்ம ஊரு சைடு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எப்படி? இந்த சிவபெருமான் அக்கிரமத்தை பார்த்துட்டு ஏடா நீங்க மட்டும் சண்டை போட்டு நான் அந்த தேர்ல ஏறி போய் அந்த 33 கோடி தேவர்கள் செய்யக்கூடிய அந்த தேர்ல ஏறி போய் அந்த 3 அசுரர்களை அழிக்கணுமான்னு பிள்ளையார் ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு தான் சிரிச்சாரு. அது சிவபெருமான். அந்த 3 அசுரர்களை அழிஞ்சு போயிட்டாங்க. அதான் நம்ம ஊர் சைடு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி? இந்த கூட்டு துறைக்கு சும்மா இருந்தாலும் கேட்டு துறைக்கு சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படி? கூட்டு துறைக்கு சும்மா இருந்தாலும் இந்த கேட்டு துறைக்கு சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த பிள்ளையாருக்கு ஒண்ணு வாகனம் இருக்கும் பாருங்க. அது பேர் என்ன பேரு? மூஞ்சிரா. அதுக்கு மூஞ்சி எப்படி காட்டுதா இருக்கும்? அது மூஞ்சி எதிர்க்கிட்டு யாராய முதலாளிய பேசினா நான் வேலையை ராஜினாமா பண்றேன்டா, நான் தீ குளிப்பேன்டா, அப்படின்னு இந்த மூஞ்சி ரெடி அங்கிட்ட மூஞ்சியை தூக்கிட்டு நடக்குது. உடனே பிள்ளையார் போறாரு. ஏன் முன்னாடி உடனே ஒரு தட்டிட்டு நீ ஏன் சாப்பிடுறது? அதை தேங்காய் சொல்லி அதை தக்காளி நீ எந்த உண்ணாவிரதம் இருக்க பாரு, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்வற்ற அந்த மூலப்பொருள் விநாயகர் பெருமானை எப்படி வணங்க வேண்டும் என்றார். மரியாதை செலுத்துறவங்க இந்த டயத்துல எல்லாரும் மரியாதை செலுத்துங்க. என்ன இடையில அவர் பாடும்போது இடையில இடைஞ்சல் பண்ண வேணாம். யாராவது மரியாதை செலுத்துங்க. மீண்டும் சொல்கிறோம், மரியாதை செலுத்துபவர்கள் வந்து இப்பே செலுத்திங்க. இடையில அனுமதி கிடையாதுன்றாங்க. என்ன நல்லா பேசுவேன், நல்லா பாடுவேன் மாப்பிள்ள. ஆமா இன்னும் பாருங்க. அதே அப்ப கதையில நிறைய கரெக்டா டயத்துக்கு வீரத்தின் அடையாள சின்னங்கள் மாமன்னர் மருதுபாண்டியர் அவர்களின் வழிவந்த நமது அன்பு மாப்பிள்ளை இந்த நாடக கலாபாத்திரத்தில் மிகப்பெரிய பாத்திரத்தை ஏற்று நடித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய இந்த நாடக பயணம் மிக விரைவில் 1 லட்சம் நாடக மேடைகள் ஏறி அவர் வெற்றி விழா கொண்டாடுவார் என்ற நம்பிக்கை எனது உள்ளத்திலும் இந்த ஊர் மண்ணு உள்ளத்திலும் நல்ல எண்ணத்திலும் இருக்கின்றது. அதற்கு காரணம் இந்த ஊருக்கும் நாடக கலை பயணத்துக்கும் நிறைய பந்தங்கள் இருக்கின்றது. அந்த வகையில பார்த்தோம்னா முன்னாள் கட்டபொம்மு நமது சக்கையா சித்தப்பா அவர்கள் இருந்திருக்கின்றார். இந்நாள் கட்டபொம்மு ஆண்டக்காச கொத்தல மாமா அவர்கள் இருந்திருக்கின்றார். ஊமத்துறை பாண்டியனாக நமது வெற்றி என்ற ராசலிங்கம் அண்ணன் இருந்திருக்கின்றார். அதையும் தாண்டி சாட்சன் துறை அவர்களாக அண்ணன் லட்சுமணன் அவர்கள் இருந்திருக்கின்றார். அண்ணன் பகதூர் வெள்ளையெழுத்தவனாக நமது ராமச்சந்திரன் அவர்கள் இருந்திருக்கின்றார். இத்தனை நடிகர்கள் இருந்த போதிலும்
தென்னாட்டு கலைமகன் என்ற கதாபாத்திரத்தில் எனது அன்பு மகன் கார்த்திகேயன் அவர்கள் இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக வெற்றி மனசு கொண்டிருக்கும் நமது அன்பு பேராண்டி அவர்களும் எனது தாய்மாமனுடைய பேரன் அவர்கள் என்ற தலைமுறையிலும் மாப்பிள்ளை அவர்கள் இப்போது இந்த நாடக கலை குடும்பத்தில் வெற்றி கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு எனது உள்ள நன்றி வழங்குகிறார். இருந்த போதிலும் அவரது இந்த கலை பயணம் அந்த ஊருக்கு தகுந்தாற் போல மக்களுக்கு புரிக்கக்கூடிய நல்ல கருத்துக்களையும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பொருந்தக்கூடிய நல்ல கருத்துக்களை சொல்வார்கள் என்ற அடிப்படையில் கேட்டுக்கொள்கின்றேன். இவர்கள் எத்தனை பேர் எத்தனை கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டாலும் அம்மையப்பன் வகைரா என்ற கதாபாத்திரத்திற்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கின்றது. அதான் யமதர்மன் என்ற கதாபாத்திரம். அந்த யமதர்மன் என்ற கதாபாத்திரம் எங்கள் குடும்ப சித்தப்பா அவர்களோடு இருக்கின்றது. அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது என்பதை கருத்தில் கொண்டு இன்னும் மென்மேலும் நிறைய கலைஞர்கள் இந்த ஊரில் உருவாக வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நல்ல எண்ணத்தோடும் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்தை அகநக நட்பது என்ற மதுவடி வாக்குப்படி உண்மையிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நட்புப்படி என்ற அன்பு மாப்பிள்ளைக்கு இந்த 500 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கின்றேன். நன்றி. வீரவாண்டிய கட்டபொம்மன் ராஜநடிகர் சக்கையா அவர்களின் பேரன் அன்பு மாப்பிள்ளை உதயநிதி அவர்களுக்கு பொன்னாடை குறித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அப்படி இந்த சின்னத்திரி கலைஞருக்கு என்ன ஒவ்வொரு நாளுக்கு வேறு சொல்லணும்னா நம்ம நாளைக்கு இன்னொரு நாடகம் போட நல்லதா ஏற்பட்ட மொத்தமா எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிடுறேன். எனக்கு அன்பளிப்பு வாரி வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது அப்பா மறந்த மாமனதை சிற்பி நடிகர் மெஜர் திலகம் என்று பெயர் பெற்ற ஸ்டாலின் பாண்டி அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கல்யாண மனபாடனே Hallelujah.
சபரிமலை ஐயப்பனை வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும்? அந்த இருமுடி தாங்கி வரும் பக்தர்களுக்கு இன்பங்களை அள்ளி தரும் அந்த சபரிமலை ஐயப்பனை இருமுடி தாங்கி
ராஜபாண்டி பெரிய பாதை அன்பு மாமா 100 பொற்காசுகள் அன்பளித்துள்ளார். ஐயப்பன் பாடலை பாராட்டி நன்றி நன்றி. அந்த வணக்கம் மனமகிழ்ந்து சொல்லணும் ஒரு வார்த்தை. நான் சொல்லி ஆகணும், சொல்லாம இருந்தா என் தலை வெடிச்சு போகும். என்ன வணக்கமா எனக்கு இல்ல எனக்கு வெடிச்சு போகும். அன்பு மாமா ஸ்டாலினோட நான் கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷம் பயணம் பண்ணியிருக்கேன். அவரோட வாய்ச்சிருக்கேன். அவரு அண்ணன் விட்டியண்ணே, சித்தப்பா நிச்சமனை சித்தப்பா இவங்களோட நிறைய பயணிச்சிருக்கேன். இந்த கொடுப்பனை யாருக்கும் வராது. மாப்பிள்ளையை பார்த்தோன்னே எனக்கு வரிச்சு ஒரு பழனி பேகம் வரும். அந்த ஆக்சிஜன் மென்மேலும் வளர அவர் ஆசை என்னைக்கு இருக்கு. அன்பு மாமா ஏன்னா பாராட்டுறதுக்கு மனசு கண்டிப்பா அந்த நல்ல மனசுக்கு உங்களுக்கு இந்த பிள்ளை பொங்கல் அருளோடு என்றும் 14வது சிவம் பெற்று நலந்தரும் நெல்தரும் ஒருபோதும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும் நலனை எல்லாம் தரும் அன்பவர் என்பவருக்கே கலந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை என்ற அந்த தேனாட்சிபுரி மதுரை மீனாட்சி இருந்து விட்டாலும் மதுரைக்கு அரசி இன்னும் இருந்து கொண்டிருக்கும் 11 ஊர்களையும் வாழ வைக்கும் அந்த வரம் கொடுக்கின்ற தெய்வத்தை அந்த வெள்ளை மாலை எப்படி வணங்க வேண்டும் என்றால் காரி தருகப்பட்டு சேலைக்காரி
இந்த நாடகம் வரும் திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு நமது பிஜி டிவியில் ஒளிபரப்பாகும். சேனல் நம்பர் 187 யூடியூப்ல பார்க்கணும்னா கடை உலக பயணம் யூடியூப்ல பார்க்கணும்னா கடை உலக பயணம் யூடியூப் சேனலில் பார்க்கவும். இந்த நாடகம் வரும் திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு நமது பிஜி டிவியில் ஒளிபரப்பாகும். சேனல் நம்பர் 187. நான் எங்கிட்ட பார்க்க சொல்லுவேன், நிறைய பார்க்க. ஆக நாங்கள் நடிக்கும் நாடகத்தை இந்த நாடு மட்டுமல்ல வெளியூரில் பல பேருக்கு தெரியப்படுத்தும் அன்பு யூடியூப் ஒளிபரிக்காத 2 அண்ணன்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இல்ல லைட்ல கண்டுதல் அப்பல வசூல் நிறைய வருது. எழுதி வச்சிருக்கேன். அரசகுலம் ஒயிலாட்ட குழு தலைவர் சாவனா செல்லத்தேவர் மகன் சின்னையா அவர்கள் உதயநிதி அவர்களுக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தார்கள். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஆக அப்பேற்பட்ட இந்த ஆலோலம் சோ என்ன ஒரு இனிமையான காலம். இவள் அந்த அழகினை எப்படி வர்ணிப்பது என்பது பார்க்க போனால் ஒரு நீ பொண்ணு புள்ளகு வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா இந்த வள்ளி பொண்ணு சிகப்பா ஒரு உலகில் இருக்குது இருந்து
செல்வநாயகம் டிவிஎஸ் அன்பு செல்வநாயகம் மாமா அவர்கள் 1000 ரூபாய் பொற்காசுகள் அன்பளிப்பு வாரி வழங்கியுள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி. அன்பு மாப்பிள்ளை காரணம் அவர்கள் இந்த கலைஞனை பாராட்டி 500 பொற்காசுகள் அன்பளித்துள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஆக அந்த மாமன்னர் மந்திரிபர்கள் புகழை எப்படி பாடி வணங்க வேண்டும்? சிவகங்கை சீமையை ஆண்டு சின்ன மருது பெரிய மருது அகமுடையோர் இனத்துக்கெல்லாம் பெற்ற பெருமை என்று பெயர் சொல்லும் காலம் என்று பெற்ற பெருமை என்று பெயர் சொல்லும் காலம் என்று ஆக வரமுடிக்கின்ற தெய்வத்தை வணங்கினாலும் சோறு போடுற தெய்வத்தை வணங்கினாலும் நம்மளாம் குடியிருந்த கோவிலாக விளங்கக்கூடிய அந்த பெத்த தாயை வணங்க வேண்டும். ஏன்னா தாய் இல்லாமல் யாரும் இல்லை, தானே எவனும் பிறப்பதில்லை. எல்லோருக்கும் ஒவ்வொரு தாய் இருக்கின்றாய், அவளே எல்லாத்தையுமே பார்க்கின்றாய். ஆனா நம்மள அவ பாக்குறா, நம்ம யாரையும் ஆத்தாவை பாக்குறா யாருமே பாக்குறது இல்ல. நீங்க பாக்குறதுக்குள்ளாமே பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பெத்த தாயை ரோட்லயும் நாட்டிலையும் பத்தி விட்டு போட்டு நீங்க பொண்டாட்டியோட உல்லாசமா இருக்கீங்க.
தாய இவங்க ரோட்டிலையும் காட்டிலையும் முதியோர் இல்லத்துல போய் அடைச்சிட்டாங்க. ஆக அப்பேற்பட்ட அந்த தாய் வணங்க வேண்டும். ஆக இப்படித்தான் பாருங்க, ஒரு பூலோகத்துல கணவன் இல்ல அந்த தாய்க்கு ஒரு மகன் என்ன பண்றான், அந்த உள்ளூர்ல 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், 10ஆம் வகுப்பு படிக்கிறான். அப்ப படிக்க வச்சிருக்காங்க, நல்லா படிக்கிறான். அந்த 10ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண் எடுத்துட்டு அந்த மகனுக்கு மீண்டும் ஒரு ஆசை. என்ன ஆசை? நான் பக்கத்தூர்ல போய் 12ஆம் படிக்கணும் அப்படின்னு ஆசை. ஆமா, 12ஆம் படிக்கணும்ல. ஆக 12ஆம் படிக்கணும்ன்ற இவனுக்கு ஆசை வந்தோடனே இந்த தாய் என்ன பண்றா, பக்கத்தூர்ல போய் அந்த மகனை நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுறா. அந்த பக்கத்தூர் போறதுனால இவனுக்கு நடந்து போக முடியலன்னு தாயிட்ட ஒரு சைக்கிள் கேட்கிறேன். இப்படி நடந்து போக முடியாதுன்னு சைக்கிள் கேட்ட உடனே இந்த தாயை அன்றாடு களவட்ட, இந்த நடவு நட, 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்க, அப்படிதான் வசூலிச்சு அந்த மகனை படிக்க வைக்குது. உடனே தன் மகன் சைக்கிள் கேட்ட உடனே அந்த தாய் என்ன பண்றா, வீட்டில் இருந்த ஒரு பசுமாடை வித்து தன் மகனுக்கு சைக்கிளை வாங்கி கொடுக்குறா. அவன் 12ஆம் வகுப்புல அதிக தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு மாநிலத்திலே முதல் மாணவனாக இருக்கான். அவனுக்கு மீண்டும் நீ என்னடா படிக்கிறேன்னு இந்த தாய் கேட்கையில, நான் டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்றேன். எப்படி டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்றேன்? நம்மகிட்ட வசதி வாய்ப்பு இல்ல, நம்ம என்னடா டாக்டருக்கு படிக்கிறது? இந்த காட்டுல இந்த ஊர்லயே ஒரு விவசாயத்தை பாரு, நம்ம எப்படியாவது முன்னேறுவோம்னு இந்த தாய் சொல்றா. இவன் புலங்கடியா நானு டாக்டருக்கு தான் படிக்கணும்னு சொல்றேன். யாரு? மகன். சரி, இந்த தாய் எப்பாடு பட்டும் மாநகரத்துக்கு அனுப்பி வைத்து டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க. நல்ல வேலை படிச்சுட்டு இருக்கான். டாக்டர் வேலையும் கிடைச்சிருச்சு அவனுக்கு. எப்படி? டாக்டர் வேலையும் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த டாக்டர் வேலை கிடைக்கிறதுக்கு இந்த தாய் பட்ட பாடு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதம் 5000 கொடு, 10000 கொடு. எப்படி இருக்கேன் அங்க இருந்து கால் பண்ணி 5000 கொடு, 10000 கொடுன்னு இந்த தாயை போட்டு தொந்தரவு பண்ணுறான். இந்த தாயும் எப்பாடு பட்டாலும் அந்த 5000 10000 அனுப்பி வச்சுட்டு இந்த தாய் அவனை பார்க்க போலாம்னு போனா அதை பார்க்க வரமாட்டான் தாயை. இந்த பக்கத்துல உள்ள நண்பர்கள் அனுப்பிடுவா, போய் என் தாயிட்ட போய் அந்த 5000 ரூபாய் பணத்தை வாங்கிக்குவான். ஏன்டா என் மகன் என்னை பார்க்க வரமாட்டேன்னு அந்த பக்கத்து நண்பன் கேட்க, அதுக்கு அந்த நண்பன் சொல்றேன் தாயிட்ட, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கண்ணு சோட, உங்களை எப்படி ஏற்கனவே ஒரு கண்ணு சோட, உங்க முகம் அந்த பெண்மணி கொஞ்சம் எப்படி சொல்வது என்றால் அந்த முகம் எல்லாம் அடிபட்டிருக்கும். அந்த உருவத்தை பார்த்துட்டு இது என்னோட தாய் என்று எல்லாரும் ஏளனமா பார்ப்பாங்க, அதனால நான் உன்னை பார்க்க வரல. அந்த தாய் என் வீட்டில் வேலை பார்க்கும் ஒரு வேலைக்காரின்னு சொல்லி வச்சிருக்கா நண்பர்கள்ட்ட போலாம். அதனாலதான் இவன் இந்த தாயை பார்க்க வரல. அப்ப என்ன பண்றா, அந்த தாய்க்கு அந்த நண்பன் சொன்ன உடனே அந்த தாய் மனவேதனை தாங்கமா ஊருக்கு வந்து தன் மகன் எப்படி கல்லூரி முழுவதும் மாணவர்கள்ட்ட போலாம் தன் தாய் ஒரு வேலைக்காரின்னு சொல்லி மனவேதனைப்பட்டு இப்படி நம்மளை ஆக்கிட்டானே, நம்ம இந்த பூலோகத்துல இருக்கதான்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரு சிறிய கடிதம் எழுதி கொடுத்து விட்டு இந்த தாய் உயிரை விடுறா. உயிரை விடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றான்னா, நான் இறந்தாலும் என் மகனுக்கு நீங்க தெரியப்படுத்த வேண்டாம். எப்படி? நான் இறந்தாலும் என் மகனுக்கு நீங்க தெரியப்படுத்த வேண்டாம் என்று சொல்லிட்டு உயிரை விடுறா. இந்த நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவைவன் செஞ்ச துரோகத்துக்கு அவைவன் தண்டனைய அனுபவிக்கணும். இந்த டாக்டர் வேலை கிடைச்சிச்சு பாருங்க, அவனுக்கு தன் சொந்த ஊர்லயே வேலை கிடைச்சிருச்சு. எப்படி? டாக்டர் வேலை அங்க கிடைச்சிச்சு பாருங்க, அவனுக்கு சொந்த ஊர்லயே வேலை கிடைச்சிருச்சு. அவன் இந்த மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி தன் தாய இந்த பொந்து கண்ணிய ஒரு எட்டு பார்த்துட்டு போயிரும் சொல்லிட்டு வரேன். யாரு? தாய் வர பொந்து கண்ணின்றியா, அந்த ஒரு கண்ணு சோட இருக்க வாசி. அந்த தாயை எட்டி பார்த்துட்டு போகணும்னு இப்படி எட்டி பாக்குறேன், கதவு பூட்டி இருக்கு, வெளியே கல்லூரல் மட்டும்தான் இருக்கு. பாக்குறேன், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்கிறேன், என்னங்க இந்த வீட்டுல ஒரு பொந்து கண்ணி இருப்பாளே, நொல்ல கண்ணி, முகரையெல்லாம் பொந்து முந்தா இருக்குமே, அவ எங்க இருக்கா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்க விட்டியும், அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, உங்க தாய் இருந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது, நீ இப்ப